அது மாதிரி கேப்டன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எவ்வளோ ஷூட்டிங் முடிச்சு வந்தாலும் அத்தனை அங்க ரசிகர்கள் வந்து பஸ்ஸா வந்து நிற்பாங்க. வந்து நாங்க ஷூட்டிங் முடிச்சு ரூம்ல அப்படி டயர்டாகி வெளியே வந்து பார்த்தா கூட்டம் அப்படி நிற்கும். ஒவ்வொரு பர்சனுக்கா நின்று போட்டோ எடுப்பார். அது வேற யாராலும் இப்பெல்லாம் வந்து எடுக்கணும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுல கேப்டன் வந்து அது வெடிய கொடுப்பார். நானே சொல்லுவேன், சார் நீங்க டயர்டாக மாட்டீங்க, நம்மளை நம்பி அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க அந்த மக்கள்கள். ஸோ அந்த மக்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவர் வைத்த அந்த அன்பும் பாசமும் தான் இன்னைக்கு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் ஒரு தொண்டனா மாறி இருக்காங்க. இது வந்து சாதாரண விஷயம். இருந்த கேப்டன் திடீர்னு உடம்பு சரியில்லை சொல்லுவோம், உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்தது? ரொம்ப உடைஞ்சிட்டேன் மாஸ்டர், ரொம்ப 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 உடைஞ்சிட்டேன். ஒரு மனைவியாக அவரை எப்படியெல்லாம் நான் பார்த்த ஒருத்தி, இப்படி ஒரு நிலைமை எங்கள் லைஃப்பில் வரும் என்று கனவுல கூட நான் நினைக்கவே இல்லை. என்னால் முடிந்த அளவு அவருக்கு வந்து ஹெல்த்தில் இஷ்யூஸ் வருகிறது என்பதை நான் தெரிந்து கொண்ட உடனேயே எல்லா நாடுகளுக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், துபாய், எல்லா நாடுகளுக்கும் அழைத்து சென்று எல்லா விதமான சிகிச்சைகளும் கொடுத்தோம், இங்கேயும் கொடுத்தோம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா மாஸ்டர், உங்களுக்கு தெரியும், தனக்கு தலைவலி வந்தால் கூட அது தலைவலின்னு சொல்ல தெரியாது மாஸ்டர். ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கு மேரேஜ் ஆன புதுசில், அது ஃபீவர்னு அவருக்கு சொல்ல தெரியல அவருக்கு. ஏதோ ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. போட்டு பார்த்தா ஃபீவருங்க. என்ன ஃபீவர் இருக்குங்கன்னு, ஓ இதுதான் ஃபீவரா? எதுவுமே மைண்ட் பண்ண மாட்டேன். உழைப்பு உழைப்பு உழைப்பு, பாசம், அன்பு, இது தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது மாஸ்டர். அப்படி ஏன்னா அம்மா இல்லை அவருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, தாய் பாசம் இல்லாமல் அவர் வளர்ந்தது. அந்த தாய் என்ற ஒரு தனக்குன்னு ஒரு தாய் இல்லாத அந்த அன்பை மிஸ் பண்ணதுனால என்னை மனைவிக்கு அப்பாற்பட்டு ஒரு தாய் மாதிரி தான் என் கணவர் என்கிட்ட பழகினாரு. இன்றளவும் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கங்க, தப்பு ஒன்றும் இல்லை. என் கையால் தான் கேப்டனுக்கு பல நாள் நான் ஊட்டி விட்டுருக்கேன். ஏன்னா அது அவர் விரும்புவார். இப்போ இல்லை, நான் சொல்றது அவர் பீக்கில் இருந்தப்போ, ஆக்டிவாக இருந்தப்போ 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு வருவார். மிட் நைட் அவர் சூடாக சாப்பிட தான் பிடிக்கும் என்பது ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஒரு நாளும் தூங்கினது கிடையாது. அவருக்காக ஒரு சின்ன ஸ்டவ் மேலே வீடு ரூமு 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் முழிச்சிருந்து அவருக்காக சூடாக பரிமாறி அவர் உண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு படுக்கிறத பார்த்து ரசிச்சவன் நான். நீங்க கேப்டன்ட்ட சாரின்னு சொல்ற ஒரு விஷயம், தேங்க்ஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயம். சாரி அப்படின்னு சொல்லணும்னா, ஏதாவது எனக்கும் தெரியாமல் ஏதாவது அவர் மனசை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா அந்த நிமிடத்திற்காக நான் கேப்டன்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சொல்லணும்னா என்னுடைய எல்லாமாகவே அவர் தான் இருக்கார். ஒவ்வொரு அணுவிலும் அவர் தான் இருக்கார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு அவர் கணவராக எனக்கு அவர் கிடைச்சது எனக்கு கிடைச்ச பாக்கியம். அதுக்காக என் 2 கரங்களை கொண்டு அவருக்கு நன்றிகளை என் கேப்டனுக்கு